அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்ற இந்த வார்த்தைகளுக்கு இடையே இருக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான லிட்டில் ஃபேக்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை தானியேல் தீர்க்கதரிசி பெல்ஷாசார் கிட்ட சொன்ன உடனே பெல்ஷாசார் என்ன பண்றாரு அப்படின்றத தானியேல் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சர பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். இவர் இதை சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. ராயல் ரோப்ஸ்லாம் போட்டு இவர் 3ஆம் அதிபதியாக, அதாவது அந்த கிங்டம்ல 3rd ஹையஸ்ட் ரேங்கிங் ஆஃபீஸரா இருப்பாரு அப்படின்னு அதை பறைமுறையிடவும் அனௌன்ஸ் பண்ண சொல்லி உடனே ஒரு ஆர்டர் கொடுத்துட்டார். இப்போ இங்க நம்ம 2 விஷயங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாராவது ஒரு கிங் கிட்ட போயிட்டு ஒரு ஈவில் நியூஸ் சொன்னா, ஒரு பேட் நியூஸ் சொன்னா, ஒரு கிங் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி அவங்களும் கொன்னுடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இதை 2மே செய்யாம இவர் அவரை அப்ரிஷியேட் பண்றாரு. எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்றாருன்னு பார்த்தோம்னா, இவருக்கு 3rd ஹையஸ்ட் பொசிஷன் கொடுக்குற அளவுக்கு இவரை அப்ரிஷியேட் பண்றாரு. இது ஃபர்ஸ்ட். ஏன் அவர் இவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, இல்லை கொலை செய்யப்படலை அப்படின்றது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஏன் 3ஆம் அதிபதியாக கொடுக்க வேண்டும்? இதுக்கு முன்னாடி வேதத்துல ட்ரீம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணப்ப ஃபாரோ என்ன பண்ணாருன்னா, ஜோசஃபை 2nd ஹையஸ்ட் ரேங்கிங் ஆஃபீஸராக வச்சாரு. இதே நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிரு இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம தொடர்ந்து படிச்சோம்னா, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து அப்படின்னு வாசிக்கலாம். அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு ட்ரீம்ஸையோ இல்லை வேற ஒரு புரியாத காரியங்களுக்கோ அர்த்தம் சொல்லும் பொழுது அவர்களை 2ஆம் அதிபதியாக ஏற்படுத்துவது வழக்கமா இருந்தது. இவர் மட்டும் இல்ல, இப்போ பாபிலோன் கிங்டம் முடிஞ்சு மேதோ பெர்ஷியன்ஸ் கிங்டம் வந்ததுக்கு அப்புறமும் கூட அப்போ தரியு ராஜா என்ன பண்றாருன்னா, தானியேல 2nd ஹையஸ்ட் ரேங்கிங்ல வச்சிருப்பாரு. அது டைரக்டா இருக்காது, ஆனால் நம்ம அதை வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். அங்க அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாத்துக்கும் மேலாக 3 பிரதானிகளை அவர் ஏற்படுத்துகிறார். இந்த 3 பிரதானிகளில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஸோ ஏற்கனவே இவர் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறாரு, அதுக்கும் மேல ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு ராஜா நினைத்திருந்தார். அப்போ ராஜாக்கு அடுத்தபடியாக கொடுக்கறதுல தான் அவங்க ஜென்ரலா வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, பெல்ஷாசார் தானியேலை 3ஆம் அதிபதியாக ஏற்படுத்துகிறார். ஏன் 3ஆம் அதிபதி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெல்ஷாசார் ரூலிங்ல இருக்கும்போது அவருடைய தந்தை நெபோனிரஸ் அப்படின்றவர் அவர் இன்னும் கிங்கா தான் இருக்கிறாரு. ஆனா அவர் பாபிலோன்ல கிங்கா இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு பாபிலோன்ல இருக்கிறது அவருக்கு அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா அவர் பாபிலோன் காட் இல்லாம அவர் வேற ஒரு வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு, அதாவது மூன் காட் வர்ஷிப்ல இருந்தாரு. அதனால அவருக்கு இங்க இருக்கிறது ப்ராப்ளமா இருந்தது. அது மட்டுமல்ல, இவர் எங்க போயிருந்தாருன்னு பார்க்குறோம்னா, இவர் அரேபியன் கண்ட்ரியில டைமா அப்படின்ற ஒரு ஊர்ல போயிருக்கிறாரு. இந்த இடம் ட்ரேட்ஸுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடமா இருந்தது. அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது அவருக்கு ட்ரேட் கண்ட்ரோல் பண்றதுக்கும், இல்லை அவரோட ஃப்ரீயா எந்த வித கண்ட்ரோலும் இல்லாம அவர் நினைத்த ஒரு காடை வழிபடவும் அவருக்கு அந்த இடம் வசதியாக இருந்தது. அதனால அவர் அங்க போகும் பொழுது பெல்ஷாசாரை 2nd ஹையஸ்ட் ரேங்கிங் ஆஃபீஸரா அங்க வச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்போ
பெல்சசர் ரூலிங் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோரீஜென்சி ரூலிங், அதாவது 2 பேருமே இணைந்து ஆட்சி செய்த ஒரு பீரியட் தான் வந்து பெல்சசரோட பீரியட். அதனால தான் பெல்சசர் தானியேலுக்கு வந்து அந்த அதிபதியாக நியமிக்கும் பொழுது அவருடைய தந்தை முதலிடத்திலும் இவர் 2ஆம் இடத்திலும் 3வது அதிபதியாக தானியேலையும் நியமித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் இவரை ஏன் வந்து இவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, இல்லை கொலை செய்யப்படவில்லை அப்படின்னா, நம்ம வந்து இந்த எழுத்து, இந்த மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்ற எழுத்து எழுதப்படும் பொழுது பெல்சசருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ஸோ நல்லா பார்க்கலாம், அவர் பயந்துட்டாரு அப்படின்றத விட அவர் உணர்ந்து விட்டார், இது ஏதோ தப்பாயிருச்சு, நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் பயந்துட்டாரு. அந்த டைமில் வந்து என்ன அப்படின்னு, அந்த டைம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அப்போ வந்து ராஜாத்தி வந்து இந்த விருந்து சாலைக்குள்ளே வந்து வருவாங்க அப்படின்னு வாசிக்கலாம். அடுத்த வசனங்களில் வாசிக்கலாம். ஸோ 10 முதல் 12 வசனங்களில். ஸோ அவங்க வந்தப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இவ்வளவு கலங்க வேண்டாம், ஏன் அப்படின்னா நம்மளுடைய ராஜ்யத்தில் வந்து இந்த மாதிரி சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி புரியாத விஷயங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கும் தேவ ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வந்து ஏற்கனவே உன்னுடைய பிதாக்களுக்கு, உன்னுடைய ஃபோர்ஃபாதர்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நீ இதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு குயின் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த குயின் அப்படின்றவங்க வந்து யாருன்னா, இவங்க வந்து பெல்சசரோட அம்மா, நெபோனிரோஸோட மனைவி. இப்போ இவரோட அம்மா சொல்கிறதுல இவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும். ஸோ ஏற்கனவே அதனால தான் தானியேல் வந்து பேசும்போது கூட சொல்லுவார், நீ இதெல்லாம் வந்து தெரிந்தே செய்திருக்கிறாய், நீ வந்து இதெல்லாம் வந்து இவ்வளவும் தெரிந்தும் நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து உடனே புரிஞ்சிருச்சு, நாம் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கிறோம், அதுக்கு மேலே இவரை பற்றி இவர் வந்து சரியாக சொல்லுவார், தானியேல் சரியாக சொல்லுவார் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டையும் வந்து அவங்க அம்மா கொடுத்துருக்குறாங்க. அதனால் இவர் தானியேலை முழுமையாக நம்பினார். தானியேல் வந்து மெனே மெனே தெக்கேல் உபார்சின் அப்படின்ற இந்த வார்த்தைகளுக்கு அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது அவர் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே அப்படியே உண்மையை சொன்னதினால் இவருக்கு சிவியர் பனிஷ்மெண்ட்டோ இல்லை அவரை கொலையும் செய்யாமல் அவருக்கு தன்னுடைய ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாகும் அந்த பொசிஷனை அவருக்கு வந்து கொடுத்தார் அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.